ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு மூன்றாவது தலைப்பாக உங்கள் மத்தியிலே பேச நான் ஆசைப்படுகிறேன். கடந்த முறை ஆச்சரியமான உண்மைகள் என்ற தலைப்பின் கீழ் பேசினேன். இன்றைக்கு சற்று வித்தியாசமாக உங்கள் மத்தியிலே பேச ஆசிக்கிறேன். விவிலியமும் விஞ்ஞானமும், த பைபிள் அண்ட் த சயின்ஸ். காரணம், இன்றைக்கு நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து வருகிறோம். விஞ்ஞானமானது முன்னேறி வருகிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை நாம் தெளிவாக ஆராய போகிறோம். கடந்த 2 முறை பேசின பொழுது 2 வீடியோக்களிலே இந்த பரிசுத்த வேதாகமத்தின் தொடர்ச்சியை குறித்து நான் பேசினேன். சரித்திரத்தை குறித்து பேசினேன். தீர்க்கதரிசிகள் எப்படி பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரால் ஏவப்பட்டு பரிசுத்த வேதாகமத்தை எழுதினார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பூலோகத்திலே இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கரத்திலே இருப்பது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான காரியம். காரணம் என்ன? அந்த பரிசுத்த வேதாகமும் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாகவும் நம்முடைய பாதைக்கு தீபமாகவும் இருக்கிறது என்பதை என்றைக்கும் நாம் மறக்கக்கூடாது. கடந்த முறை பேசும்பொழுது பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் எப்படி எழுதப்பட்டது என்பதை குறித்து நான் உங்களிடத்திலே பேசினேன். அதாவது முக்கியமாக சொல்ல போனால், இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை தீர்க்கதரிசிகள் எழுதி கொண்டிருந்த பொழுதே சாத்தான் மிகவும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சிதேக்கியா மன்னன் ஆட்சி செய்யும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி வாழ்கிறார். அவர் புஸ்தக சுருளை எழுதுகிறார். அப்படி எழுதின பொழுது என்ன எழுதுகிறார்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பாபிலோனுக்கு போக வேண்டும் என்பதை குறித்து எழுதுகிறார். அதை கேட்ட அந்த அரசன் மிகவும் கோபம் கொண்டு எரேமியா தீர்க்கதரிசியை தண்டிக்கிறதையும் மாத்திரமல்லாமல் எரேமியா தீர்க்கதரிசி எழுதின அந்த சுருளை அக்கினியிலே எரிப்பதையும் நீங்கள் காணலாம். அப்படி ஆக்ரோஷமாக பிசாசானவன் இந்த பரிசுத்த வேதாகமம் எழுதப்படக்கூடாது, மக்களுக்கு வரக்கூடாது என்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆயினும் கூட அவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு நம்முடைய கரத்திலே வேதாகமம் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் வரைக்கும் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டது என்பதை பார்த்தோம். அதாவது எபேசு சபையிலே வாழ்ந்த, எபேசு சபையின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பரிசுத்த வேதாகமத்தை எல்லாவற்றையும் சேமிக்கிறார்கள். யோவான் அப்போஸ்தலன் கடைசியாக வெளிப்படுத்தலை எழுதி முடிக்கிறார். கிறிஸ்துக்கு பின்னால் 96வது வருடத்திலே எழுதி முடிக்கிறதாக சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி எழுதப்பட்டு முடிந்தவுடன் நாம் என்ன பார்க்கிறோம்? சாத்தானும் என்ன செய்கிறான்? அப்பாக்கிருப்பா என்ற புஸ்தகத்தை எழுத மக்களை தூண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அப்பாக்கிருப்பா என்ற புஸ்தகமானது இன்றைக்கு கத்தோலிக்க மார்க்கத்திலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 7 புஸ்தகங்கள் இந்த அப்பாக்கிருப்பா என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே 66 புஸ்தகங்கள், அதாவது 1189 அதிகாரங்கள் நம்முடைய 66 புஸ்தகத்திலே இருக்கிறது. இந்த அப்பாக்கிருப்பா என்ற புஸ்தகத்திலே 137 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 7 புஸ்தகத்தையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய புஸ்தகத்திலே, கத்தோலிக்க வேதாகமத்திலே சேர்த்து இன்றைக்கும் அவர்கள் படிக்கிறதை பார்க்கிறோம். ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன்.
இன்றைக்கு தானியேல் புஸ்தகத்திலே நம்முடைய வேதாகமத்திலே 12 அதிகாரங்கள் இருக்கிறது. ஆனால் கத்தோலிக்க வேதாகமத்திலே 14 அதிகாரங்கள் இருக்கிறது. 2 அதிகாரங்கள் கடைசியாக கூட்டப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 2 அதிகாரங்களுக்கும் 12 அதிகாரங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்காது. நேரம் கிடைத்தால் வாசித்து பாருங்கள். ஆகவே தான் அதற்கு டவுட்ஃபுல், அப்பாக்கிருபா, தள்ளுபடியாகமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த 1500 வருடங்களாக எழுதப்பட்ட இந்த வேதாகமும் எபிரேய பாஷையிலேயே இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் கிரேக்க பாஷைகளிலும் எழுதுகிறார்கள். அதைத்தான் தமிழ் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது எபிரேயு கிரேக்கு என்ற பாஷைகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்படி அவர்கள் எழுதி வைத்த அந்த புஸ்தகத்தை எபேசு சபையின் காலத்திலே, அதற்கடுத்ததாக வரக்கூடிய காலத்திலே பிஷப்புகளாகிய தீத்து, பிலமோன் போன்றவர்கள் அநேக மக்களுக்கு இந்த பரிசுத்த வேதாகமும் பரவ வேண்டும் என்று உற்சாகமாக என்ன செய்கிறார்கள், அநேகருக்கு போக வேண்டும் என்று மொழிபெயர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி எழுதும் பொழுது அதே நேரத்தில் அநேகர் இந்த சத்தியத்திற்கு வருகிறார்கள், இந்த வேதாகமத்தை வாசிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படி அவர்கள் சேர சேர ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்ட அந்த ரோமர்களுக்கு மிகவும் கோபம் வருகிறது. யூதர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத யூதர்கள் ரோமர்களோடு சேர்ந்து கொண்டு கிறிஸ்தவர்களை என்ன செய்கிறார்கள், வாதிக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். நாம் சரித்திரத்திலே வாசிக்கும் பொழுது எப்படி சிங்கங்களையும் கரடிகளையும் வைத்து அந்த பரிசுத்தவான்களை கொன்று குவித்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமும் அநேகருடைய வாழ்க்கையை அன்றைக்கு மாற்றி அமைத்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். சபையானது அதிகமாக வளர வளர சாத்தானுக்கு என்ன செய்கிறது, பொறாமை வருகிறது. அவன் தந்திரமாக என்ன செய்கிறான், ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன காரியம் செய்கிறான், இந்த சபைக்குள்ளே பாகால் விக்கிரகங்கள் நுழையும்படியான ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே பாகால் விக்கிரகம் எப்படி இருக்கிறதோ அதே போல் அன்றைக்கும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை அவர்கள் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாத அளவில் ஆண்டவர் என்ன செய்கிறார், வழி நடத்தி வருகிறார். அது எப்படி தொடர்ந்து பரிசுத்த வேதாகமும் பாதுகாக்கப்பட்டது என்பதை அடுத்த வீடியோவிலே நாம் பார்ப்போம். ஆகவே இந்த காரியங்களை கேட்கிற நீங்கள் அந்த அப்போஸ்தலருக்கு எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற வைராக்கியம் இருந்ததோ, அந்த வைராக்கியம் இன்றைக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டும், நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கத்தக்கதாக ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோவை நீங்கள் என்ன செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். The Bible and the Science. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.